Hello my dear friends and குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹாலிடே விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கிளிப்ஸாக வீடியோஸாக நான் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்தெந்த ஊருக்கு ஹாலிடேயில் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் மறைஞ்சு கொஞ்சம் கிளிப்ஸாக உங்களுக்கு தேடி எடுத்திருப்போம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துக்கோங்க. இந்த கோயில் என்னென்னா சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்காரவேலாம் முருகராக வந்து காட்சி தந்துட்டுருக்காரு. நான் இந்த வீடியோ வந்து May 26 எடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே ஒரு ஃபேமிலியாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். நாங்கள் பிளான் பண்ணாமல் தான் வந்தோம். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்டக்கவே தான் கோயில் இருக்குது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கும் போயிடலாம். இங்கே வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு நிறையவே பஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்துட்டு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். பஸ்ஸில் ரொம்பலாம் கூட்டம் இல்லை. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேளாங்கண்ணிக்கு வந்து நிறைய பஸ் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது நிறைய இந்த இறால் பண்ணைகள்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ரெசார்ட் ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் வேளாங்கண்ணி போகிறீங்கன்னா தங்குற மாதிரி போனீங்கன்னா நிறையவே ரெசார்ட்லாம் உங்களுக்கு நிறையவே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் நிறையவே இருக்கும். ஃபைனலி நம்ம இப்போ பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். நிறைய பேர் பீச்சில் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் அவ்வளோ விளாடல. இங்கே வந்து நிறைய பெரிய வேவ்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. நிறைய குட்டி பிள்ளைங்கலாம் நிறைய ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சில் வந்து உள்ளார வந்து கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், இந்துஸ் கூட நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சித்த நாளையும் உட்காந்துட்டு வந்தோம். அப்புறம் வந்துட்டு பெரிய சர்ச்சுக்கு எதுக்க வந்துட்டு ஒரு மணல் இது மாதிரி இருக்கும், மணல் பரப்பு. அதில் வந்துட்டு நிறைய பேர் முட்டி போட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்ம நினச்சிட்டு வேண்டிட்டு நடந்து போனோன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களாம் அது எதுவும் ட்ரை பண்ணல. அப்புறம் வந்துட்டு பொற்காட்சி இருந்துச்சு. அந்த வேளாங்கண்ணி பொற்காட்சியில் வந்து முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ச் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கிட்டக்க போய் வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி சன்செட் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் போகும்போது நிறையா ஹேண்ட்மேட் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் கிளிப்ஸ், ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஹேண்ட்மேட் சில்க் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.